இறால் வளர்த்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகா மீஞ்சூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தரும் யோசனைகள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் 3 டைப் ஆஃப் கல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க சார். ஒன்று எக்ஸ்டென்சிவ் மெத்தடு, இன்னொன்று வந்து செமி இன்டென்சிவ், இன்னொன்று இன்டென்சிவ். பெரும்பாலும் நம்ம பண்ணுறது வந்து இன்டென்சிவ் பண்ணுறதில்ல, செமி இன்டென்சிவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்டென்சிவ் மெத்தடில் என்ன இருக்குன்னாக்கா லோ ஸ்டாக்கிங், அது ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாபமும் கம்மியாக இருக்கும், செலவும் கம்மியாக இருக்கும். செமி இன்டென்சிவில் வந்து மாடிஃபைடு, அதாவது கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் பண்ணுவாங்க, ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அது மாதிரி பண்ணுறாங்க. இன்டென்சிவ் வந்து யாரும் பெரும்பாலும் பண்ணுறதில்ல, நம்ம எல்லாம் ஃபாரினில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அந்த எக்ஸ்டென்சிவ்ங்கிறது வந்து ஒரு 5 பீஸ்லேருந்து 6 பீஸ் 7 பீஸ் விடுவாங்க, ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கம்மியாக இருக்கும். செமி இன்டென்சிவ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நாங்கள் இங்கே ஏரியாவில் பண்ணுறது எல்லாமே செமி இன்டென்சிவ் டைப் தான் பண்ணுறோம். இதில் வந்து என்னன்னாக்கா செமி இன்டென்சிவில் பண்ணுறது என்னன்னாக்கா ஏரேட்டர் நிறையா போடணும். ஒரு ஹெக்டேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஸ்டாக் பண்ணலாம். அது 8 ஏரேட்டர் போடணும். அதேமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வந்து 50 கவுன்லேருந்து ஆர்டர் பண்ணலாம். 50 கவுனில் பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 டன் வரும். இது 40 கவுண்டு பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து 5 டன் வரும். நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு டீம் ஒர்க்கு சார். இது ஃபார்மரு இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம டெக்னிக்கல் அட்வைஸை நம்ம பண்ணுறோம். அதேமாதிரி லேபருங்களும் எல்லாமே சேர்ந்து நம்ம சொல்கிறது கரெக்டாக டீம் ஒர்க்கை செஞ்சால் தான் நல்ல ப்ராஃபிட் உள்ள தொழில் இது. ஆமாம், இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 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 ஹெக்டருக்கு இப்போ நம்ம ஆகிற செலவு பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு 2.5 லட்சம் ஸ்டாக் பண்ணோம்னா சீடு வந்து பார்த்தோன்னா ஒரு 30 காசு ஆவரேஜாக போகுது. 30 காசுனா ஒரு சீடுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஆகும் சீடுக்கு. மற்றபடி அதுக்கு ஃபீடு போடுறது பார்த்தோன்னா ஒரு 7 to 8 டன்னு ஃபீடு போகும். அதுக்கு ஆரம்பத்தில் போடுற ப்ளீச்சிங் பவுடரு, மருந்து, ப்ரோபயோட்டிக்கு, பெரும்பாலும் இங்கே ப்ரோபயோட்டிக் தான் யூஸ் பண்ணி கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது. ப்ரோபயோட்டினால செலவு கொஞ்சம் அதிகமாகும், இருந்தாலும் நமக்கு வந்து என்வரான்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நாங்கள் ப்ரோபயோட்டிக் தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 கவுனில் பிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 டன் வரும். 4 டன் இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு 300 320 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது 50 கவுண்டு. இதே வந்து 40 கவுண்டு பிடிக்கும்போது நல்ல ரேட் இருக்குது. இப்போ அது ஆகிற செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபீடெலாம் பார்த்தா 8 டன்னு, ஃபீடெலாம் பார்த்தா ஒரு 12-13 லட்சம் செலவாகும். வர்றது லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 17 - 18 லட்ச ரூபா வரும். இந்த பக்கியம், இது வந்து பக்கியம் கேனல், இந்த இதில் தான் எடுக்கிறோம். இது வந்து பக்கியம் கேனல் சொல்லுவாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பக்கியம் கேனல் இருக்குது, இதெல்லாம் தண்ணி எடுக்கிறோம். இது வந்து டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது. இதை வந்து ஒரு பாண்டுக்கும் ஒரு ரிசர்வர் கண்டிப்பாக தேவைப்படும். இதை ரிசர்வரில் ஏற்றி அதில் வந்து 60 ppm ப்ளீச்சிங் பவுடர் பண்ணுறோம். ப்ளீச்சிங் பவுடர் பண்ணி அதை வந்து டீகுலேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதில் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுக்குறோம். பிகேசி அது மாதிரி டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதை என்வரான்மெண்ட்டை பார்க்குறோம். சல்னிட்டி எவ்வளோ இருக்குது, பிஹெச் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கல்ச்சர் பாண்டுக்கு பம்ப் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணனால செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகும், இங்கே ஒன்றும் ஒரே பேர சொல்லனாக்கா கரண்ட்டு பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ணும்போது ஆந்திரா, கர்நாடகாலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ரொம்ப அதிகம். இது வந்து கவர்மெண்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆந்திராவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா இந்த தொழில் நல்லபடியாக இருக்கும், நல்லா எல்லோரும் பண்ணுவாங்க சார். இது லாபகரமான தொழில். ஏன்னா இப்போ யாரும் அதை வந்து விரும்பி பண்ணுறதில்ல. ஏன்னா லாஸ் ஆனால் பெரிய லாஸ் வரும், லாபமும் வரும் லாஸும் வரும். ஆனால் தாங்குகிற அளவுக்கு லாஸ் இருந்தால் அதை தாங்கிக்கலாம், பெரிய லாஸ் வரும். அதனால் வந்து யாரும் பண்ணுறதில்ல. இது கவர்மெண்ட்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் லாபகரமாக அந்த தொழில் எடுக்கலாம் சார். இதில் வந்து நோய் பற்றி பண்ணோம்னா இது ஒரு 3 டிசீஸ் இருக்குது சார். அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பீக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது, அதையும் ஓரளவு இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, ஒயிட் பீக்கல் தான். ஒயிட் ஸ்பாட்டு கூட ஓரளவு நிறைய இருந்துச்சு, இப்போ அது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ப்ரோபயோட்டிக் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஒயிட் பீக்கல் தான் இங்கே பெரிய பிரச்சனை. இதில் வந்து ஒயிட் பீக்கல் மட்டும் இல்லைனாக்கா இந்த பிஸ்னஸ் நல்லா ஓடும். அது அந்த ஒயிட் பீக்கல் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ. அது வந்துச்சுன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்டாக் பண்ணுறோம்னா ஒயிட் பீக்கல் 2 பாண்டு ஸ்டாக் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஒயிட் பீக்கல் ஒரு பாண்டு வந்துச்சுன்னா அதில் சர்வேயில் வந்து 20% கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிடுது.
அதே ஒயிட் பீக்கிள் இல்லாத பாண்டை பார்த்தோன்னாக்கா நல்ல ப்ராஃபிட் இருக்குது. லாஸ்ட் டைம் கூட நாங்கள் 2 பாண்டு பண்ணோம். ரெண்டும் ஒரே ஸ்டாக்கிங் தான் பண்ணோம். ஒரு 1,50,000 1,50,000 ப்ளஸ் போனஸ் ஸ்டாக் பண்ணோம். ஒரு பாண்டு ஒயிட் பீக்கிலே வரல. அது ப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8-9 டன் கிட்ட அடித்தோம். நல்ல ஒரு 35-36 கவுண்டில். இதே ஒயிட் பீக்கில் வந்த பாண்டை பார்த்தோன்னாக்கா அதே ஸ்டாக்கிங்கே 20% சர்வேல் குறைஞ்சி போச்சு. 45 கவுண்டுக்கே ரொம்ப கம்மியாக வந்துச்சு. 4 டன் தான் வந்துச்சு. இதில் இது மெயின் ஏரேட்ரு. நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது சல்னிட்டின்னு இருக்குது. நம்ம பம்ப் பண்ணும்போது சல்னிட் பார்ப்போம், பிஹெச் பார்ப்போம், அம்மோனியா நைட்ரேட்லாம் சோர்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நமக்கு தேவையான ஒரு ஆப்டிமம் ரேஞ்ச் இருந்ததுக்கு பம்ப் பண்ணுவோம். பம்ப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குளரின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஏற்றி குளரின் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 10 நாளில் ஸ்டாக்கிங் போவோம். ஸ்டாக் பண்ணும்போது ஒரு இனிஷியலாக ஆறும்போது ஒரு 4 ஏரேட்டர் ஃபஸ்ட்டு போடுவோம். அது ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பயோமாஸ் ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஒரு 30 நாள் ஒரு சாம்பிள் பார்ப்போம். அது பயோமாஸ் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஏரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்போம். ஆவரேஜாக நம்ம ஒரு 600 கிலோ எறா வந்துருச்சுன்னா ஒரு ஏரேட்டர் கனெக்ட் பண்ணி போடணும். அது மாதிரி போட்டால் தான் அந்த டிஓ ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாயிருக்கும், அந்த இறால் இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்களை 09444062987 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.